முதலாவதா இந்த பெட்டியை பற்றி பாவம். பெட்டியில இத மேல் கூரை அல்லது மூடு பெட்டி அப்படி நிறைய விஷயமா சொல்லுவோம். இதுல மேல வச்சிருக்கிறது தார் சீட்டுன்னு சொல்றது. ஏனென்றா மழை மழை பெய்கிற காலங்கள்ல உள்ளுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இதுதான் தார் சீட். இந்த சீட்டை அநேகமா எங்கட இடம் வெயில் காலமா இருக்கிற டைம்கள்ல இது ஒரு கருப்பு பதார்த்தமா இருக்கிறதால வக்கிய கூடுதலா கீழே இழுக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இதுக்கு பதிலா வேறு ஒரு பலகையா என்னத்தையும் வச்சு மூடி விடலாம். ஏனெண்டா இது மழை காலத்துல கூடுதலா பயன்படுத்துறதா நெல்லம் வெயில் காலத்துல தேனின்ற வெப்பநிலையை கூட்டுறதுக்கு ஒரு சவாலா இருக்கும். அப்படி இல்லையாண்டா இதுக்கு மேலே ஏதாவது வெள்ளை சீட் அதாவது வெள்ளை உரவேக் மாதிரியான ஒன்றை பயன்படுத்தி இதண்டலாம். மற்றது அதுக்கு அடுத்ததா இருக்கிறது இந்த இது காற்று, அதாவது தேனீக்கள் தங்களுக்கு தேவையான வெப்பநிலையை பாதுகாத்து கொள்றதுக்காக இருக்கிற இதுதான் இது. இதுல 4 துளைகள் இருக்குது. இந்த துவாரங்களை தங்களுக்கு தேவையான வெப்பநிலையை கூடுதலா வச்சிருக்கணும்டா மூடும், இல்லாத நேரங்கள்ல திறந்து விடும். அப்ப தங்களது வெப்பநிலையை பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை அதுகள்கிட்ட இருக்கு. அதுகளுக்கு தெரியும் தங்களுக்கு தேவையான நேரங்கள்ல மூடுறதா துறக்கணுமான்றது அதுகளுக்கு தெரியும். அடுத்தது இது தேன் பெட்டின்னு சொல்லுவோம். இதுல 8 சட்டம் இருக்கும். இந்த சட்டங்களோட எண்ணிக்கையை நாங்க மரங்களோட நிலைமையை பொறுத்து, அதாவது நாவல் சீசன்ல இதுக்குள்ள மேல 6 சட்டத்தை தான் வைப்போம். ரப்பருக்கு வைக்க போறோம்டா 4 சட்டங்களை தான் வைப்போம். இது வேம்பு சீசன்ல வைக்க போறோம், தெகலங்குடி சீசன்ல வைக்க போறோம், மற்றது பாலை வீரி அப்படியான சீசன்லண்டா இதுல இருக்கிற 8 சட்டத்தையும் வைக்கலாம். அதாவது மரங்களோட எண்ணிக்கை, பூக்கள் சுரப்பின் அளவு, தேனின் பிஹேவியர், வெப்பநிலை, மற்றது மழை வீழ்ச்சியின் அளவு, மண்ணின் ஈரப்பதன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தேன் வைக்கிறதுன்ற அளவுல தங்கும். அதே கேட்ட மாதிரி தான் மேலே எத்தனை சட்டங்கள் வைக்கிறதுன்றதையும் தங்கும். அடுத்தது கீழே இருக்கிறது இதுல 2 தேன் பட்டி இருக்குது. அடுத்தது கீழே இருக்கிறதான் புழு வதப்பட்டின்னு சொல்லுவோம். இதுலதான் தேனீக்கள் தங்களோட வாழ்க்கையை தொடங்கும். இதுகள்ல தான் ஆரம்பிக்கும். இதுகள்ல தான் குஞ்சுகளை வச்சிருக்கும். தங்களோட புழுவதையில மகரந்தம் இருக்கும், தேன் இருக்குது, மற்றது தங்களோட முட்டையல் போட்டிருக்கும். அப்படி எல்லா விதமான இதுகளும் இதுலதான் இருக்கும். அடுத்தது குயிங்காட். அடுத்தது அடிப்பலை. இதுல முக்கியமான விஷயம், தேனி பெட்டி கொண்ட நீங்க வாங்கிக்க இதுல முக்கியமான விஷயம், இந்த அடிப்பலகை தனிப்பலகையாலானதா இருக்கும். எந்தவித வெட்டுகளோ எந்தவித 2 பலகையை ஜாயின் பண்றதோ இருக்கக்கூடாது. ஏனென்றா இதுல இருக்கிற அடிப்பலகை தனிப்பலகையா இல்லாட்டி அந்த பூச்சின்ற தாக்குதல் பெரிய அளவுல நடந்து எங்களை தேனியை வளர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு போகும். அடுத்தது நிறைய இதுல கணக்க விஷயம் இருக்குது. ஒரு பெட்டி கொண்ட வாங்கிக்க நாங்க பாக்குறது இந்த இப்படியான ஒரு தட்டு இருக்குதா, அதாவது இது என்ன சொல்றேன்டா, ஒரு தேனின் குடியொண்ட பிடிச்சமண்டா அதுகளுக்கு ஒரு பெரிய வீடொண்ட கட்டி போட்டு ஒரு ஆளை நீங்க பராமரிக்க விட்டீங்களா அவர் கிளியரா பராமரிக்க மாட்டேன். ஒரு சின்ன இடத்துக்குள்ளதான் ஆக்கள் இந்த பராமரிப்பு இலகுவாகவும் இருக்கும். மற்ற இடம் பெரிய வீட்டொண்ட கட்டி போட்டு விட்டா நிறைய இடத்துல பாம்பு, பூச்சி, எல்லாமே பள்ளிகள் எல்லாம் தங்கும். ஆனா சின்ன இடத்துலதான் இது பாதுகாப்பா இருக்கும். அதுக்காக இந்த 3 அறையில தான் தேனியல் இருக்குது என்றா நாங்க இந்த பலகையை தூக்கி இதுல போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டா அந்த 3 அறையும் ஃபுல்லா வடிவா கட்டி அதன் வெப்பநிலைகளை எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்றதுனால அதுகளுக்கு வர்ற நோய்வாய்ப்படுற தன்மையில இருந்து பல பிரச்சனைகளை பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். அடுத்த 3 புல்லான் ரம்பிட்டா அடுத்த கிழமை பாக்க அடுத்த தள்ளி போட்டு இதுல போடுறது 4வது. அதே மாதிரி அடுத்த தள்ளி போட்டு 5வது போடுறது. அப்படி மாறி 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 இந்த தேவையான சட்டங்களை பூச்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறதான் இந்த சட்டம். இதை நாங்க தேனீண்ட பிரிச்சறிகிற சட்டம் என்று சொல்லுவோம். மற்றது இதுல முக்கியமான விஷயம், தேனீக்களுக்கு தெரியாது இந்த சட்டத்துலதான் நாங்க கட்டணும். தேனீக்கள் எப்பயுமே 2 உயிர், அதாவது அதுகள் தாங்கள் எப்படி கட்டணும்ன்றது அதுகள் தங்களோட இஷ்டத்தின்படி கட்டிக்கொள்ளும். ஆனா மனுஷருக்கு தான் தெரியும் இந்த அளவுகள்ல சரியா இருக்கும். இது 2 இந்த இதுக்குள்ள இருக்கிற இடைவெளி 7.2 மில்லிமீட்டர். அது ஏனென்றா 2 பூச்சி இங்காலயம் ஒரு பூச்சி இங்காலயம் ஒரு பூச்சி தங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வதைன்ற மொத்தம். இது வதைன்ற மொத்தம். மேலேயும் அதே மாதிரி தான் இந்த இடைவெளி 2 பூச்சி உள்ளுக்குள்ள போய் வரக்கூடிய மாதிரியான செட்டப். அப்ப ஒரு பூச்சி இந்த நடவடிக்கைகள் அதுகள் இந்த எல்லா விஷயங்கள்ல பிஹேவியர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு செய்யப்படுறதான் ஒரு பெட்டி.
அந்த பெட்டியில சின்ன சின்ன அளவு வித்தியாசங்கள் கூட மாறாய்க்க தேனீக்கள் வந்து ஒழுங்கா கட்டாது. அப்ப அதனால வதைகளை போய் நேர பாது எடுத்து அதை ஆராயிற தன்மை வந்து முடியாம போயிடும். இதுதான் ஒரு பெட்டியில வந்து நாங்க பார்த்து வாங்க வேண்டிய விஷயங்கள், முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். முழுக்க பட்டியோண்ட வாங்கிக்க நீங்க என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்ன்றத. நன்றி.